ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlog my way தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு படிக்கிற சியாட்டல் தமிழ் ஸ்கூலில் நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து பாரம்பரியமாக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து கிளம்பி இருக்கோம். வாங்க போகலாம். இந்த ஈவெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இது வருஷம் இங்கே வந்து நடக்கும் தமிழ் ஸ்கூலில். நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வந்துட்டு பர்மிஷன் வாங்கி இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துவாங்க. மிடில் ஸ்கூல் இல்லைனா ஹை ஸ்கூலோட ஜிம்மில் அப்புறம் வந்து கேஃபட்டேரியாவில் வந்துட்டு இந்த ஈவெண்ட் மோஸ்ட்லி வந்து நடக்கும். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஊரில் எதெல்லாம் பயங்கரமாக பாரம்பரியமான விஷயமோ அது மாதிரி வந்து இந்த ஸ்டேஜை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற கிட்ஸ் வந்து நம்ம ஊரில் எதெல்லாம் வந்து பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணுறாங்களோ, நம்ம எதெல்லாம் பார்த்து வளர்ந்தோமோ அதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இங்கே வந்து ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு காலை, அய்யனாரப்ப சாமி, அதுக்கப்புறம் ஏற்கலப்பை, அப்புறம் கைத்துக்கட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கப்பானை, அதுக்கப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரகம், அப்புறம் குடிசை வீடு, கிணறு, அப்புறம் உரியடி வந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே நம்மலாம் வந்துட்டு எப்படி சின்ன வயசில் நம்ம ஊரில் பொங்கல் கொண்டாடினமோ அதோட நினைவுகள்லாம் வந்துடுச்சு. என் பொண்ணுக்கு இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே புதுசாக இருந்தது. ஒன்றும் பார்த்து என்னதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஃபிடேரியா ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த கூட்டாஞ்சோறு ஈவெண்ட்டில் வந்து பெரிய பந்தி வந்துட்டு நடக்கும். இந்த தமிழ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸே வந்துட்டு ஒவ்வொரு டிஷ்ஷு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர மாதிரி அவங்களே வாலண்டியராக வந்து சைன்அப் பண்ணி நான் என்ன டிஷ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை தான் வந்துட்டு ஒவ்வொரு பக்கெட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பந்திக்கும் நம்ம கல்யாணத்தில் வந்து எப்படி வந்து பரிமாறுவாங்களோ அந்த மாதிரி பரிமாறுறதுக்காக. மொத்தமாக வந்து 4 பந்தி நடக்கும். நம்மளுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைம் சொல்லி நம்மளோட பந்தி டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பந்திக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ கூட்டம். ஃபஸ்ட்டு பந்தி வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பந்தியில் நம்ம வந்து டோக்கன் வாங்கினது செகண்ட் பந்திக்கு வந்து வாங்கியிருக்கோம். நம்ம குழந்தைய வச்சுருக்கனால சீக்கிரமாக வர முடியாதுன்ட்டு நம்மளோட செகண்ட் பந்தி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளும் வந்து உட்காந்தாச்சு. பிளேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்த இடத்துல பாருங்கள். ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்துட்டு சர்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இந்த இலையெல்லாம் போட்டு இந்த பந்தியில் பரிமாறி சாப்பிட்றது. கேரட் பீன்ஸ் பொரியல், பொட்டேட்டோ பொரியல், அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கப்புறம் அப்பளம், வடை, பாயாசம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், இந்த மாதிரின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வந்துட்டு இருந்தது ஒவ்வொரு பந்திக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். நம்ம எவ்வளோ வேணுமோ வந்து அவ்வளோ வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம். தமிழ் ஸ்கூலில் நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் இது. நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். நம்ம எப்பயாவது இந்த மாதிரி வாழை இலை போட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்றோம், அதை வந்து மிஸ் பண்ணுவோமா நம்ம அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்துடுவோம். என் பொண்ணு என் பையன் 2 பேருமே வந்துட்டு விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டதில் எல்லாமே டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிடவே இங்கே சைடில் வந்துட்டு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்க வந்தாச்சு. உடனே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கவே அங்கே 3rd பந்தி வந்து போய்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த சைடு பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்காக வந்துட்டு மெஹந்தி, அதுக்கப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் அதுக்கப்புறம் மெஹந்தி போடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவள் டைரெக்டாக போய் லைனில் நின்று மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டா. நானும் வெயிட் பண்ணி அவளை மெஹந்தி போட்டு கூட்டிகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங்கும் பண்ண வச்சு கூட்டிகிட்டு அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் பார்க்குற இடத்துக்கு போயிட்டோம். நம்ம போகிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிக்சரில் வந்து க்ளூ கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன படங்கிறத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து நிறையா கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் உட்காந்து அந்த என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஈவெண்ட்டை. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.